ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்குது, குதிகால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்நீர் வச்சுருக்கேன் அடுப்பில். வெந்நீர் தாங்குற வரைக்கும் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக சூடு பண்ண வேண்டாம். வெந்நீர் லைட்டாக சூடு தாங்குற வரைக்கும் நான் சூடு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 2 பக்கெட் வச்சுருக்கேன். இதில் ஒரு பக்கெட்டில் சாதாரண நம்ம நார்மல் டேப் வாட்டரை ஊற்றிருக்கேன். இன்னொரு பக்கெட்டில் நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்நீரை நான் ஊற்ற போகிறேன். இந்த சூடான வெந்நிக்குள்ளே நம்ம 2 பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு சேர்க்க போகிறோம். இது எதனால் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே கால் வலியை நல்லா ரிலீஃப் பண்ணிவிடும். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், 2 பக்கெட்லேயும் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வெந்நீர் வச்சுருக்கேன், ஒன்றில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெமன் நான் போட்டிருக்கேன். ரெண்டுலேயும் ஒரு 2 லெமன் போடுங்க. காஞ்ச லெமன் இருந்தாலும் நீங்கள் போடலாம். இல்லை உங்களுக்கு லெமன் யூஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, கோலி சோடா இருக்கும்ல, அதை நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் இது என்கிட்ட வேஸ்ட்டாக போடுற லெமன் தான், அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எதனால் இதை போடுறோம் அப்படின்னா, நம்ம வெந்நிக்குள்ளே இப்போ காலை வைக்கிறேன். அந்த லெமனை அப்படியே மசாஜ் மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம். நல்லா முன்ன பின்ன அப்படியே தேய்ச்சி கொடுக்கும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா, காலில் உள்ள நரம்புகள் எல்லாமே வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். நம்ம வெந்நில காலை வச்சு இப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வலி சுத்தமாக இருக்கவே இருக்காது. இதில் குதிகால் வலி, கால் வலி ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ரொம்ப கால் வலிக்கும். அந்த நேரத்துலலாம் நைட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். அதேமாரி குதிகால் வலி உங்களுக்கு ரொம்ப இருக்குன்னா இதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உள்ள வெந்நீர் பச்சை தண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷம் இதேமாரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலை வெந்நியில் விட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி அந்த லெமனை பிடிச்சி நீங்கள் வெந்நிலேயே ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலை எடுத்துகிட்டு மறுபடியும் பச்சை தண்ணிக்குள்ளே காலை விடணும். அப்படி நம்ம பச்சை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இதேமாரி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே ரிலீஃப் தெரியும். ரொம்ப கால் வலிக்குது, உங்களால் முடியவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். போது நம்மளுக்கு நல்லாவே கால் வலி அப்புறம் குதிகால் வலி இதெல்லாம் குறையும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெந்நில ஒரு 5 நிமிஷம் அந்த லெமனை காலை வச்சு தேய்ச்சி எக்ஸசைஸ் பண்ணனா, ரெண்டாவது அப்படியே காலை வெளியே எடுத்து பச்சை தண்ணிக்குள்ளே காலை விடணும். பச்சை தண்ணியில் விடும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணி லெமனை வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 10 நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாவே உங்களுடைய கால் வலி சுத்தமாக ரிலீஃப் ஆகிரும். நீங்கள் இப்போ நான் பண்ணுற பாருங்க, இதே மாதிரி பண்ணாவே உங்களுக்கு அந்த கால் வலி உடனே ரிலீஃப் தெரியும். நீங்கள் தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்க, கால் வலிக்குது, நரம்பு சுருள் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காகவே உங்களுக்கு வலிக்குதுன்னே தெரியல அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதிலேயே மோஸ்ட்லி உங்களுக்கு ரிலீஃப் ஆகிரும். இது பண்ணியும் உங்களுக்கு கால் வலி குறையவே இல்லை அப்படின்னா, நீங்கள் 2வது ஸ்டெப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காமிச்சிக்கலாம். நல்லா இதனால் நல்லாவே எக்ஸசைஸ் நம்ம காலுக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் கிடைக்கும். இருக்கவே மாட்டோம். நம்ம இதே மாதிரி பண்ணும்போது நல்லாவே காலுக்கும் நம்மளுக்கு எக்ஸசைஸாக இருக்கும். இப்படி நம்ம ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம காலில் உள்ள அதிகப்படியான சதைகள் இருந்தாலும் அதுவும் ரிலீஃப் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லெமன் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோலி சோடாவை போட்டு நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.
இப்போ நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சிரட்டையெல்லாம் இருக்கும். அந்த சிரட்டையை வந்து நம்ம வந்து எரிக்கிறேன். இது எதனால் எரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பல் வந்து கிடைக்கும். இந்த சாம்பலை வச்சு நிறைய வந்து க்ளீனிங் டிப்ஸ் வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே சிரட்டை பிடிச்சி நல்லாவே அமர்ந்துருச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மட்டும் நெருப்பு இருக்குது. அது அமர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு இதேமாரி சாம்பல் வந்து கிடைக்கும். இந்த சாம்பலோடு இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சீவக்காய் அரைப்போம் பாருங்கள், அரைச்சி வச்சுருப்போம்ல தலைக்கு தேய்க்கிறதுக்கு, அதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்மளோட பாத்திரத்தை வந்து தேய்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா பாத்திரங்கள் வந்து அவ்வளோ வெண்மையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் இதேமாதிரி நம்ம வச்சு தேய்க்கும்போது அதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பாத்திரங்களாக இருந்தால் அந்த எண்ணெய் ஃபுல்லாக எடுக்கிற தன்மை வந்து இந்த சாம்பலுக்கு இருக்குது. பாருங்கள், நல்லாவே வந்து தேய்ச்சாச்சு. இப்போ கழுவி பார்க்கும்போது பாத்திரம் வந்து சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி போட்ட டிப்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.